மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில். கடலூர் மாவட்டத்தில் புயல் பாதித்த இடங்களில் ஒன்றிய அரசின் குழு ஆய்வு. சேத விவரங்களை கேட்டறிகின்றனர். மண்டபத்தை சேர்ந்த மீனவர்கள் 8 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்தது. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட மலை மீது தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஆய்வு. மீண்டும் மண் சரிவு ஏற்படுமா என்பது குறித்து சோதனை. புதிய கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று திருமாவளவன் விளக்கம். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சி உயர்நிலைக் குழு முடிவெடுக்கும் என்று பேட்டி. காசிமேடு மற்றும் கடலூர் துறைமுகத்தில் மீன்களை வாங்க அலைமோதியது கூட்டம். 20 நாட்களுக்கு பின் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீன்களை அள்ளி வந்ததால் குறைந்த விலையில் விற்பனை. சென்னையில் இருந்து கோலாலம்பூர் செல்ல இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. கடைசி நேரத்தில் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. டெல்லி எல்லையில் விவசாயிகள் மீண்டும் போராட்டம். தடுப்புகளை ஏற்படுத்தி பலத்த பாதுகாப்பு. சபரிமலையில் மண்டல பூஜை வரை ஆன்லைன் முன்பதிவு நிறைவு. முன்பதிவு கட்டுப்பாடுகளை தளர்த்தி கூடுதல் பக்தர்களை அனுமதிக்க கோரிக்கை. அதானி விவகாரத்தில் பாஜக தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு. பத்திரிகைகளின் கருத்து சார்ந்த முடிவுகளில் தலையிட முடியாது என விளக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி தோல்வி. தரவரிசை பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தது ஆஸ்திரேலியா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.